வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரியோட கால்குலேஷன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது தான். ஸோ எப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி இதாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு லெவலு, கிரேட் பே, பேசிக் பே இது 3க்குரிய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து தான் நம்ம எல்லாமே இதுதான் பேஸ் மாதிரி. இதுக்கப்புறம் தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ லெவல் ஒன் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். இப்போ குரூப் டி, எம்டிஎஸ்ஸு அது மாதிரி உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம லெவல் 1ல் வருவாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ சிஹெச்எஸ்எல் அதிலலாம் நம்ம எல்டி கிளர்க்காக போனோன்னா நம்ம வந்து லெவல் 2 அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெவல் 4 நமக்கு போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு இதெல்லாமே லெவல் 4ல் வர மாதிரி இருக்கும். அதுமாதிரி லெவல் 3ல் வந்துட்டு இப்போ ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா சிசிடிசி, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்லாம் லெவல் 3ல் வரும். இது போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு லெவல் 4ல் வரும். அதுமாதிரி லெவல் 5ல் வந்துட்டு நமக்கு நார்மலாக தெரியும் ஆடிட்டரு இதெல்லாமே வந்துட்டு இதில் லெவல் 5ல் வரும். இதுலனா சீனியர் சிசிடிசி இப்போ அது இதில் வந்து ப்ரொமோஷன் எடுத்திருந்தாலுமே நமக்கு இதில் வரும். அதேமாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் ரயில்வேஸில் உள்ளது எல்லாமே வந்துட்டு லெவல் 5ல் வர மாதிரி வந்துடும். அதுமாதிரி லெவல் 6ல் நமக்கு ஸ்டேஷன் மாஸ்டரு, அடுத்து சிசிடிஎஸ்ஸு இதெல்லாமே வந்து லெவல் 6ல் வரும். அதேமாதிரி டிவிஷனல் அக்கௌண்டண்ட்டு, இது எஸ்எஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஷனல் அக்கௌண்டண்ட்டு இது எல்லாமே லெவல் 6ல் வரும். லெவல் 7ல் நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரு, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரு, அப்புறம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்துட்டு எதில் வரும்னா லெவல் 7ல் வரும். அதுமாதிரி லெவல் 8ல் வந்துட்டு ஏஏஓ, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ லெவல் 1ல் இருந்தீங்கன்னா உங்களோட கிரேட் பே வந்து என்ன இருக்குன்னா 1800. கிரேட் பேங்கிறது வேறு, பேசிக் பேங்கிறது வேறு. ஸோ பேசிக் பேங்கிறது இதுதான் வந்துட்டு உங்களோட பேஸ் சேலரி மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சம்திங் ஒரு பர்சன்டேஜில் ஒரு இதாக வச்சு கால்குலேட் பண்ணி உங்களோட டோட்டல் சேல்ரி வந்து எவ்வளோங்கிற மாதிரி வரும். கிரேட் பேங்கிறது வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு பேயில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் இந்த பேசிக் பேலேருந்து நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஆனால் கிரேட் பேங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ இந்த கிரேட் பேயில் நான் வேலை பார்க்குறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப என்ன கிரேட் பேயில் என்ட்ரி ஆனீங்கன்னா இப்போ குரூப் டி இதிலெல்லாம் சேர்ந்தா 1800 இதில். அதே மாதிரி இப்போ வந்து ஜூனியர் அக்கௌண்டஸ்ட்னா 2800 இந்த கிரேட் பே. அதுமாதிரி 4 to 4 6 4 2னா லெவல் 6 ஒரு ஆஃபீஸர் கேடரில் உள்ளது எல்லாமே லெவல் 6ல் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஜாப் அது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். லெவல் 6 லெவல் 7ல் உள்ளது எல்லாமே டேரெக்டாக நீங்கள் இதில் வந்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேசிக் கிரேட் பே. இப்போ 1800க்குனா அதுக்குரிய பேசிக் பே வந்து 18,000. இப்போ 2800னா இதுக்குரிய பேசிக் பே வந்து 29,200. அதுமாதிரி இப்போ 4200 இதோட கிரேட் பேயில் இருந்துச்சுன்னா இதோட பேசிக் பே வந்து 35,400. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக என்டிபிசி, அதுக்கப்புறம் குரூப் டி, அப்புறம் எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிஜிஎல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த லெவல் கிரேட் பேல தான் நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ளே போனால் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு உங்களை சேலரி வந்துட்டு எதுனா பேசிக் பே வச்சு தான் கால்குலேட் ஆகும் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே தெரிஞ்சது பேசிக் பே. நமக்கு பேசிக் பே அந்த ஒரு அமௌண்ட் இருந்துச்சுல, அந்த அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டியர்னஸ் அலவன்ஸ்னால் வந்துட்டு டிஏ வந்துட்டு எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது விலைவாசியோட ஏற்ற இறக்கத்தை வச்சு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேல்ரி வந்துட்டு கூட்டுவாங்க. எந்த அளவுக்கு கூடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து கூட்டுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த டிஏ வந்து எப்போவுமே இயர்லி வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இயர்லி வந்து டிஏ வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அக்டோபர் 2 மந்தில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல், அக்டோபர் 2 மந்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு பேசிக் பே ஒரு 100% இருக்குன்னா இப்போ டிஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போவாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஏ வந்து 53% இருந்துச்சு. ஸோ இந்த ஏப்ரலில் வந்து எவ்வளோ ஆக போகுதுன்னா 55% ஆக போகுது டிஏ. ஸோ 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஏப்ரல் மந்தில். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பொறுத்து ஏப்ரல் மந்த்து, அக்டோபர் மந்த்து எவ்ரி இயர் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண இந்த இதில் வந்துட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜனவரி மந்த்லேருந்தே கால்குலேட் பண்ணுவாங்க. ஏப்ரல் மந்த்து தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏப்ரல் மந்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஜனவரி மந்த்லேருந்தே அதை வந்து நமக்கு ஜனவரி மந்த்லேருந்தே அதை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏப்ரல் மந்த் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இதுக்குரிய அமௌண்ட்லாம் நமக்கு என்ன அமௌண்ட்டாக வரும்னா அரியர்ஸ் அமௌண்ட்டாக வரும். ஸோ அரியர்ஸ்னால் இதில் ஜென்ரலாக என்னென்னா, நமக்கு முன்னாடி தர வேண்டிய நிலுவையிலேருந்து நமக்கு தர வேண்டிய தொகை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ ஏப்ரல் மந்த் வந்து 53 to 55 ஆக்குறாங்கன்னா, ஸோ அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த அந்த இதுலேயுமே நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண அமௌண்ட்டு சேர்த்து நமக்கு வந்து ஏப்ரலில் அமௌண்ட்டு மொத்தமாக வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் அரியர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மந்தில் தர வேண்டிய அமௌண்ட் வந்து சேர்த்து ஏப்ரல், அதுமாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அதுக்குரிய அமௌண்ட் வந்து சேர்த்து அக்டோபரில் தருவாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மந்த், அக்டோபர் மந்த் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேலரியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, பேஸ்டு ஆன் த சிட்டியை பொறுத்து. இதிலே வந்துட்டு என்ன 3 கால்குலேஷன் இருக்கும். எக்ஸு, ஒய்யு, ஜெட்டு. ஸோ எக்ஸ், ஒய், ஜெட்டு பார்த்திங்கன்னா, எக்ஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வந்துடும். ஒய்ங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சிட்டிஸ் லெவல். ஜெட்டுங்கிறது ரிமைனிங் இது. ஸோ இப்போ எக்ஸுன்னு நமக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை, டெல்லி, மும்பை அதெல்லாமே வந்துட்டு எக்ஸ் கேட்டகரியில் வர மாதிரி இருக்கும். சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா எல்லாமே எக்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஒய் கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர், அப்புறம் திருநெல்வேலி இதெல்லாமே வந்துட்டு என்ன வரும், திருச்சி இதெல்லாமே வந்துட்டு ஒய் கேட்டகரியில் வரும். ஸோ இதில் ஒரு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெட்டுங்கிறது ரிமைனிங் எல்லா இடத்துலையுமே. நார்மலாக எக்ஸில் வந்துட்டு நமக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 30% ஆஃப் பேசிக் பே. ஸோ பேசிக் பே நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். பேசிக் பேனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குமே ஒரு இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸுக்கு 30%, ஒய்க்கு வந்து 20% ஆஃப் பேசிக் பே. இதெல்லாமே எதுக்குன்னா ஹச்ஆர்ஏக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுமாதிரி ஜெட்டுக்கு வந்து 10% ஆஃப் பேசிக் பே. ஸோ நமக்கு இப்போ உங்கள் சேல்ரி வந்து ஒரு 18,000 இருக்குன்னா, நான் என்ட்ரி லெவலில் உள்ளது சொல்கிறேன். 18,000 இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெட் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% 1800 வரும். அதே இது ஒய் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா 20%, அப்போ 3600 வரும். அதேமாதிரி எக்ஸ் கேட்டகரியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5400 வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் பேசிக் பே பார்த்துருந்தோம், நமக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸுங்கிறது வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆன் த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்கன்னு பார்த்தோம். இப்போ கரண்ட் ரேட்டில் கூட 53%லேருந்து 55% ஆக போகுது ஏப்ரல் மந்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு அரியர்ஸுங்கிறது ஸோ ஏப்ரல் மந்த் இன்க்ரீஸ் ஆனதில் வந்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டுக்குலாம் வந்துட்டு நமக்கு மொத்தமாக வந்துட்டு ஒரு அமௌண்ட் மாதிரி தருவாங்க. அதுதான் அரியர்ஸ். அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ், ஒய், ஜெட் சிட்டிஸில் கால்குலேஷன் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா ட்ராவல் அலவன்ஸ் அதுக்கு ஒரு கால்குலேஷன் உண்டு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுமாதிரி இயர்லி இன்க்ரிமெண்ட்னா ஒரு வருஷம் முடிய உங்களுக்கு வந்துட்டு பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நார்மலாக வந்துட்டு நமக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் இதில். ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு என்ட்ரியாக உள்ளே வர்றப்போ ஸோ ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆக மறுபடியும் உங்கள் பேசிக் பே வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த இன்க்ரிமெண்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு மேரீட் ஆகிடுச்சு, நமக்கு பேபி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் அலவன்ஸ் மாதிரி அதுவுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னும் 2 அலவன்ஸ் இப்போ ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃபில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ வந்துட்டு பப்ளிக் டீலிங்கில் இருக்கிறவங்க, அதுமாதிரி வந்துட்டு இந்த சேஃப்டி கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நைட் டியூட்டி அலவன்ஸு, நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து சாட்டர்டே, சண்டே வந்து லீவ் இருக்காது. ஸோ சாட்டர்டே, சண்டே லீவ் இருக்காது. அது மாதிரி வந்துட்டு பொங்கல், தீபாவளி எல்லா நாளுக்குமே வந்துட்டு லீவ் இருக்காது. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் வேணும்னா நமக்கு மாற்றி விட்டு அது மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அலவன்ஸ் மாதிரி கொடுக்கணுங்கிறனால நைட்டு இவங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சுனால நைட் டியூட்டி அலவன்ஸு, அதுமாதிரி நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கும். அதுமாதிரி நமக்கு சேலரியிலேருந்து எது டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு சேலரிலேருந்து எது டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா என்பிஎஸ்க்கு வந்து ஒரு 10% ஆஃப் பேசிக் பேலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இது எல்லாமே வந்து நமக்கு அமௌண்ட்டாக நமக்கு திரும்ப வர மாதிரி உள்ளது. அதே டிடெக்ஷன் மட்டும் நம்ம சேலரியிலேருந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே உண்டு. அதேமாதிரி இது எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேசிக்காக இது ஃபுல்லாகவே அப்படியே வர மாதிரி வரும். அதே இது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நைட் டியூட்டி அலவன்ஸ், நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இது பார்க்கலாம்.
ஸோ இப்போ நைட் டியூட்டி அலவன்ஸோட கால்குலேஷன் இது வந்துட்டு சும்மா ஒரு பேசிக்காக உள்ளது. நீங்கள் இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கடுத்து நீங்கள் ஒரு குரூப் டி இல்லைனா வந்துட்டு ஒரு சிசிடிஎஸ் இல்லை ஸ்டேஷன் மாஸ்டராக போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் எப்படி நமக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு இந்த யூனிட்ஸ் இந்த ரேட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் பேலேருந்து உங்கள் பேசிக் பேவே உங்கள் டிஏவே ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 200ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ இது இங்கே வந்து நான் கால்குலேஷன் வந்து 18,000 குறியதே எடுத்திருக்கேன். ஸோ என்ட்ரி லெவலில் உள்ளது. ஸோ இதுலேருந்து 18,000 இதில் வந்துட்டு டிஏ வந்து இப்போ கரண்ட் ரேட்டில் 153%. அப்போ டோட்டலாக வந்து 153%. ஸோ 18,000க்கு 153% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,540. ஸோ டிவைட் பை 200 போட்டிங்கன்னா 138. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு புரிய யூனிட்ஸ். இதுதான் வந்து கிட்டத்தட்ட அமௌண்ட்டு மாதிரி. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுறதை வச்சு நமக்கு வந்துட்டு நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட் த ரேட் ஆஃப் 10 minutes per hour. ஸோ ஒரு ஹவரில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த டைமில் உள்ளது மட்டும்னா நைட் டியூட்டின்னு பார்க்குறப்ப ரயில்வேல வந்துட்டு என்ன டைம்னா நைட்டு 10 to மார்னிங் 6. ஸோ இதுதான் வந்து நமக்கு நைட் டியூட்டிங்கிற கால்குலேஷனில் வர மாதிரி உள்ளது. ஸோ 22 to 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 8 hours. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 10 minutes per hour வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக 8 hours ஒர்க் பண்ணியிருக்கனால டோட்டல் டைம் வந்து 80 minutes. ஸோ 80 minutes வந்து கால்குலேஷனில் எடுத்துக்குவாங்க. ஸோ 80 minutes வந்து கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், 60 minutesக்கு ஒரு 1 hour போடுவோம். மறுபடியும் ரிமைனிங் வந்துட்டு 20 minutesக்கு வந்து 2/3 போடுவோம். ஸோ ரிமைனிங் வந்துட்டு 20/16 போடுவோம்ல. ஸோ ரிமைனிங் வந்து 3 இருக்கும். ஸோ 1.33. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் நைட் டியூட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்க, நைட்டு 10 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஃபேக்டர்னு பார்க்குறப்போ 1.33. ஸோ நமக்கு வந்து ரஃப்லி வந்து எப்படி இருக்குன்னா வீக்லி வந்துட்டு 8 நைட் டியூட்டி வர மாதிரி வரும். ஸோ 8 நைட் டியூட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ 8 நைட் டியூட்டி வர மாதிரி இருக்குன்னா 1.33 × 8 போடுறப்ப 10.66. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு கிடைக்கிற அந்த ஃபேக்டர். இந்த ஃபேக்டரையுமே இதையுமே மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ இது நீங்கள் 8 நைட் டியூட்டி பார்க்குறதுக்கு 7 நைட் டியூட்டி பார்த்துருந்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். 1.33 × 7 வரும். ஸோ அந்த பேஸ்டாக அந்த நைட் டியூட்டி எவ்வளோ பார்க்குறீங்களோ அதை வச்சு இது கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த 10.66 × 138 போட்டிங்கன்னா 1417. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி வர மாதிரி. இது வந்து நான் லெவல் 1ல் உள்ளது செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே இதில் நீங்கள் லெவல் 3ல் இருக்கீங்களா, இல்லை லெவல் 5ல் இருக்கீங்களா, லெவல் 6ல் இருக்கீங்களா, லெவல் 7ஆ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து கால்குலேஷன் வரும். ஸோ நைட் டியூட்டி அலவன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கும். ஃபீல்டு ஒர்க்னால் ரயில்வேல வந்துட்டு இது பேசஞ்சர் கூட டீல் பண்ணுறவங்க, இல்லைனா வந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கவங்க, இல்லை குரூப் டியாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கால்குலேஷன் எல்லாமே வரும். ஸோ உங்கள் சேலரியில் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு இயர்லி எவ்வளோ தருவாங்கன்னா 27,000. இயர்லி வந்து 27,000. ஸோ இதை வந்துட்டு எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு டிஏ வந்து 50% கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ டிஏ வந்து 50% எப்போல்லாம் கிராஸ் ஆகிடுச்சோ அப்போ வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸை. ஸோ நார்மலாக 27,000 இருந்துச்சு. இப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 33,750 வந்து டிஏ அவ்வளோ தூரம் இன்னும் 50% கிராஸ் பண்ணனால நமக்கு இவ்வளோ தராங்க. ஸோ இப்போ மறுபடியும் பே கமிஷன் வந்து டிஏலாம் ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பழைய இந்த அமௌண்ட்டே வந்துடும். ஸோ அப்போ அவங்க இந்த அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருந்தால் தான் உண்டு. அடுத்து பே கமிஷனில் ரிவைஸ்லாம் பண்ணலை, மறுபடியும் பழைய சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸே இருக்கட்டும்னா இந்த அமௌண்ட்டே தான் நமக்கு வரும். நார்மலாக இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக கூட வரும். ஆனால் பே கமிஷனில் பேயில் ரிவைஸ் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு நார்மலாக வந்துட்டு டிஏ வந்து 50% இல்லாதனால அதை கம்மி பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் இப்போ பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணோன்னா அதுக்குரிய அலவன்ஸ் மாதிரி தனியாக தருவாங்க. ஸோ அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் த லெவல், நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் லெவல் 1 and 2 அதுமாதிரி என்ட்ரி லெவலில் உள்ளது. ஸோ ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. நார்மலாக வந்துட்டு 384, 477. லெவல் 1 and 2க்கு வந்து 384 கொடுக்குறாங்க. லெவல் 3 to 5க்கு வந்துட்டு ஜாபில் வந்தீங்கன்னா 477. அதுமாதிரி லெவல் 6 to 8 இருந்தால் 630. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். டிஏ வந்துட்டு 50% கிராஸ் பண்ணிடுச்சு. டிஏ வந்து 50% தாண்டிடுச்சுன்னா 25% ஹைக் பண்ணுவாங்க. ஸோ 25% ஹைக் பண்ணுறனால நார்மலாக 384 இப்போ 480 இருக்கும்.
ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் வந்து இப்போ அவங்க எல்லாரோட நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸாக இருக்கும். ஸோ லெவல் 1 அண்ட் 2ல். அதுமாதிரி லெவல் 3 to 5னா 596. இதுதான் வந்துட்டு அவங்களோட நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ். அதே இது லெவல் 6 to 8 வந்தாங்கன்னா 788. இதுதான் வந்து அவங்களோட நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸாக இருக்கும். ஏன்னா டிஏ வந்து 50% கிராஸ் ஆனதுனால. ஸோ இது வந்துட்டு ஒரு ரூல், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் இருக்கனால நமக்கு வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி வரும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு முன்னாடி நம்ம பார்க்கலாம் சொல்லியிருந்தால, பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சிட்டி எக்ஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டி தனியாக, அதுமாதிரி ஒய் அண்ட் ஜெட்டுக்கெல்லாமே தனியாக இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நமக்கு பேசிக் பே பார்த்துட்டு அந்த பேசிக் பேலேருந்து டிஏ வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பேசிக் பேயில் ஒரு அமௌண்ட் எடுத்து இப்போ 900 எடுத்துருக்காங்கன்னா 900ல் வந்துட்டு இப்போ டிஏ வந்து 53%. ஸோ இதில் வந்து ஒரு 153% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ 1800 இருக்குன்னா 1800 ப்ளஸ் டிஏ வந்து ஒரு 53%. ஸோ இன்ட்டு 1.53 போட்டிங்கன்னா போதும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஒய்செட்டில் இருந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் தருவாங்க. அதே இது நீங்கள் சென்னையிலலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாகவே வரும். ஸோ இதில் வந்துட்டு 1.53 பார்க்குறப்ப 5508 வரும். ஸோ அதுவும் நமக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அதுமாதிரி ஹச்ஆர்ஐயுமே வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி நமக்கு இங்கே உள்ள இன்டீரியரெலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் அமௌண்ட்டு. ஓகே, அடுத்த கால்குலேஷன் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி உள்ளது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் இப்போ இயர்லி வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஒருத்தருக்கும் எவ்வளோ இதாகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் லெவல் 1 கிரேட் பே வந்து 1800. அதுமாதிரி பேசிக் பே வந்து 18,000. அதுமாதிரி லெவல் 2க்கும் அதே மாதிரி இதுமாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 எல்லாமே இதில் அப்படியே ஸ்டார்டிங்கில் உள்ளது இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இயர்லி இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு பாருங்கள். ஸோ லெவல் 1ல் இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது நீங்கள் ஒரு ஜனவரி மந்த்து இல்லை ஒரு பிப்ரவரி மந்த்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் எப்போ போடுவாங்கன்னா 1 இயர் கழித்து ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ 1 இயர் கழிச்சுன்னா இந்த பிப்ரவரி மந்த் முடிஞ்சு அடுத்த ஜனவரியில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதே இது நீங்கள் ஜாயின் பண்ணது வந்துட்டு ஒரு ஜூலைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆகஸ்ட் மந்த்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிப்ரவரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஜனவரியில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து எப்போ வரும்னா ஜூலை வரும், நெக்ஸ்ட்டு ஜூலை வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு ஜனவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே சேர்ந்துருக்கீங்க, ஸோ எந்த மந்த்னாலும் சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி தான் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ 1 இயர் கழிச்சு வரும். அதே மாதிரி ஒரு ஜூலை டு டிசம்பருக்குள்ளே எப்போ சேர்ந்துருந்தீங்கனாலுமே உங்களோட இன்க்ரிமெண்ட் மந்த் வந்து ஜூலை தான். ஸோ அந்த 6 மந்த்ஸ் முடிஞ்சு அடுத்த அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ அதில் சேலரி ரிவைஸ் ஆகுதுன்னு பேஸ்ட் அந்த லெவல் பொறுத்து தான் எல்லாமே இதாகும். ஸோ இப்போ நீங்கள் 18,000 ஃபஸ்ட்டு இப்போ பிப்ரவரி மாதம் சேர்ந்துருக்கீங்கன்னா 18,000 வாங்குறீங்கன்னா அடுத்த ஜனவரியிலேருந்து உங்களோட பேசிக் பே வந்து 18,500 ஆயிடும். ஸோ அதுக்கடுத்ததுலேருந்து பார்க்குறப்ப மறுபடியும் 19,100 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு வருஷத்துக்கும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியர்லி ஒரு 500 கிட்ட வர மாதிரி இருக்குது. அடுத்ததுலேருந்து ஒரு 600 அந்த மாதிரி கூடுது. அதுமாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 900 ஒரு 600 ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு பெர் இயருக்கே வந்து 600 இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 700 வந்துட்டு அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகுது ஒரு வருஷத்துக்கும். ஸோ 2400 பார்த்தீங்கன்னா 800 பெர் இயருக்கு 800. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர் இயருக்கு 900. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷமும் இவ்வளோ தூரம் உங்களோட பேசிக் பே வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிறதுல 2 பெட்டரான பெனிஃபிட் என்னென்னா, நமக்கிட்ட வந்து டிஏ வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டிஏ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கனால இயர்லி வந்து 2 டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து பேசிக் பே ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 இயர் ஆஃப்டர் வந்துட்டு ஒரு பேசிக் பே ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுலேயுமே நமக்கு இது 2மே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் மாதிரி தான். இயர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் மாதிரி. அடுத்து அதே மாதிரி இப்போ லெவல் 6 to 9 லெவல் 6 பார்த்துருந்தோம். 4 to கிரேட் பேல உள்ளது. 4 to 00 கிரேட் பே. இதோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 35,400. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கால்குலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1100 இன்க்ரீஸ் ஆகுதா, 1100 இன்க்ரீஸ் ஆகுது. அதுமாதிரி லெவல் 7 லெவல் 7லாம் பாருங்கள் நல்லா ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆகும். 45
1300 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு வருஷமே வந்துட்டு நமக்கு பேசிக் பேலே 1300 இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஸ்பெக்டர் லெவல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுமாதிரி லெவல் 8 இப்போ ஏஏஓ அது மாதிரி போனீங்கன்னா 1400. ஸோ பெர் இயர்க்கே வந்துட்டு நமக்கு பேசிக் பேலே 1400 ரிவைஸ் ஆகுது. ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப நல்லாவே ரிவைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு 8th பே கமிஷனுக்குள்ளேயே சேலரி ஹைக் அதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு நம்ம லெவல் 1ல் வந்து உள்ளதே நம்ம பேஸ் லெவல் உள்ளதே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெவல் 1ல் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து எவ்வளோ இருக்கும்? 100%. பேசிக் பே வந்து இப்போ 100%. இப்போ டிஏ வந்து கரண்ட்டில் இருக்கிறது 53. நான் ஏப்ரல் இந்த மந்த்துக்கு அப்புறம் தான் 55 ஆகும். ஸோ நான் இப்போ உள்ளதுலேயே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ உள்ளதில் 53% இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 153%ன்னு பார்க்குறப்ப இது அந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது 2750. ஸோ இதோட நமக்கு ஹச்ஆர்ஏ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் சேலரியில் வரும். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக வந்து 8th பே கமிஷனில் உள்ள ஹைக்கு பார்க்குறதுக்காண்டி நான் அதை மட்டும் இப்போ எடுத்துருக்கோம். இது ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னால் என்னென்னா ஒரு ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சேலரி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம சேலரி இப்போ பேசிக் பே வந்து நார்மலாக 100%, டிஏ வந்து 53%ன்னு பார்த்தோன்னா 153% இருக்கும். இது வந்துட்டு நார்மலாக பேசிக்காக உள்ளது. இப்போ வந்துட்டு அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92ன்னு வச்சிங்கன்னா நமக்கு பேசிக் பேவே எவ்வளோ இருக்குன்னா 192%ல் இருக்கும். ஸோ பேசிக் பேவே 192%ல் இருக்கும். ஆனால் டிஏ வந்து என்னவாயிரும்னா 0. டிஏ வந்து 0 ஆயிரும். இந்த 53%ங்கிறது டோட்டலாகவே 0 ஆக்கிடுவாங்க. 0 ஆக்கி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு டிஏவாக ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ டிஏ வந்து 0% ஆயிரும். ஸோ டிஏ 0% ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹைக்குன்னு பார்க்குறப்ப இந்த 53% ஆல்ரெடி நம்ம இப்போ வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த 53%லேருந்து 92% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹைக்குன்னு பார்க்குறப்ப 39% தான் நமக்கு ஹைக்கு. நமக்கு வந்துட்டு சேலரி அப்படியே டபுள் ஆகுது. ஸோ எல்லாமே அப்படியே இதாகும் அப்படின்னு கிடையாது. டிஏ வந்து நமக்கு குறைச்சிருவாங்க ஃபுல்லாகவே. ஸோ டிஏ வந்து குறைச்சதுனால நம்ம ஹைக்குன்னு பார்க்குறப்ப 192%லேருந்து ஒரு 153% போயிடுச்சுன்னா 39%. இந்த 39% தான் நமக்கு வந்து ஹைக் மாதிரி. ஸோ அந்த 39% வந்து எதில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேசிக் பேயில். இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 1.92ன்னு இருந்துச்சுன்னா 18 லெவல் 1க்கு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 7200 இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்துட்டு 1.92 இல்லாமல் 2ன்னு வச்சுருந்தோன்னா பேசிக் பே வந்து 200% இருக்கும். டிஏ வந்து 0% இருக்கும். அப்போ ஹைக் வந்து 47%. ஸோ வந்துட்டு குரூப் டியில் நமக்கு ஸ்டார்டிங்கில் எம்டிஎஸில் ஸ்டார்டிங்கில் நமக்கு 8460 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57னா கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஹைக் வந்து 104% வந்து நமக்கு ஹைக்காக இருக்கும். ஸோ 18,720 இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இது செட் பண்ணும். இது வந்துட்டு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ செட் பண்ணுறாங்கன்னு தெரில. இது எந்த அளவுக்கு செட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து நமக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இப்போ நீங்கள் ஒரு லெவல் 5லலாம் இருந்துக்கீங்க, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2ன்னு இருக்குன்னா இப்போ ஹைக் வந்து 47%. 47%ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பேசிக் பே வந்து 29,200 இருக்குன்னா அரௌண்ட் 30,000 கிட்ட இருக்குது. ஸோ ஹைக்குன்னு பார்க்குறப்போ ஒரு 15 இல்லை 14,000க்கு வரும், நல்லா வரும். ஸோ லெவல் 5ல் இருந்தீங்கன்னா நமக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2லே வச்சு பார்த்தா கூட ஒரு 14,000 நல்லா ஹைக் வரும். ஸோ லெவல் 6, 7 அது மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சேலரி கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரிமைனிங் இது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்ப இந்த டிஏ வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது ஹைக்குன்னு பார்க்குறப்ப அமௌண்ட் வந்து கம்மி தான். ஸோ டபுள் ஆகுது, ரொம்ப இதாகுது அப்படின்னு இல்லை. ஓரளவுக்கான அமௌண்ட் வந்து ரீசனபிளாக இருக்கிறத விட நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு இதை வந்து தப்பாக வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு என்ன எக்ஸாக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.